ஹாய், இன்றைக்கி பிடிக்கரணை குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடிக்கரணையை கழுவி அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணுத்தையும் போடணும். போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நான் அதிகமாக பயன்படுத்தணும். அதாவது இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா சூப்பர் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தக்காளியும் சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயத்தை கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டேன். அப்புறம் தோலோட பூண்டை தட்டி போட்டாச்சு. அதையும் போட்டுட்டு அதையும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கலக்குன்னு கலக்கி விட வேண்டியதான். அதுக்கப்புறம் சில்லித்தூள், மல்லித்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் போட்டு ஒரு கலக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிடிக்கரணை அவிச்சு மசிச்சு வச்சுருந்த பிடிக்கரணை கிழங்க உருண்டையாக போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு நல்லா குழைய வச்சுட்டேன். இப்போ சாப்பிட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் புளி தண்ணி தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறமா பெருங்காயப்பொடி அதையும் போடுறோம். போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு என்னென்னா முட்டை, அது என்னது சைனீஸாக ஜாப்பனீஸ் ஸ்டைலும் முட்டையும் நூடுல்ஸும் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.